ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவு. இன்றைக்கு படிக்கும் பதம் 34 முதல் 38 வரை. நமோ பகவதே வாசுதேவாய. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। भगवानपि गोविन्दो ब्रह्मण्यो भक्तवत्सलः कश्चित् पुरे सुधर्मायां சுகம் ஆஸ்தே சுகிருத்பிரதः. மொழிபெயர்ப்பு தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய். ஸ்ரீல பிரபுபா ஜெய். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் அளிப்பவரும் பக்தரிடம் மிகவும் அன்பு கொண்டவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியில் பக்தர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டவராய் சுகமாக இருக்கின்றாரா? சரி, இந்த ஸ்லோகம் யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுன் இடத்துல கேட்கிறார். குருக்ஷேத்திர யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜ் பாண்டவர்கள்ல யுதிஷ்டிர மகாராஜா தலைமையில அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல யுதிஷ்டிர மகாராஜா அமர வைத்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரைக்கு புறப்பட்டு விட்டார். பகவானுடைய தெய்வீகமான லீலை என்னன்னா, அவர் எப்பவுமே பக்தர்கள் சூழவே இருக்கிறார். அவர் தனியாவே இருக்கிறது இல்ல. பகவானுக்கு அவ்வளவு பிரியமானவர்கள் அவங்க பக்தர்கள். பகவானது பக்தர்கள் பகவானுக்கு எப்பவுமே பிரியமானவங்க. அவர் எங்க இருந்தாலும் அவரை சுற்றி பக்தர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது எல்லா அவதாரத்திலும் எல்லா லீலைகள்லயும் அவர் எப்பவுமே பக்தர்கள் கூடயே இருக்கிறார். பிருந்தாவனத்தில் இருந்த போது பிருந்தாவனத்து கோபர்கள் கோபிகள் கிருஷ்ணருடைய நண்பர்கள் இந்த மாதிரி பசுக்கள் கன்றுகள் இவங்களோடய இருக்கிறார். அதனாலதான் பகவானுக்கு கோவிந்தன்னே பேர். கோவிந்தா. கோ ஆடியோ நாட் கிளியர். என்னுடைய ஆடியோ கிளியர் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கிளியர் இல்லையா, இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா? நீங்க கை தூக்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல போட்டுடலாம். என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்கா? நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? இங்க ஒரு பக்தர் போட்டிருந்தாரு, என் வாய்ஸ் தெளிவா இல்லை அப்படின்னு போட்டிருந்தாரு. ஓகே, ஃபைன், தேங்க்யூ வெரி மச். அப்ப அவங்களுக்கு தான் ஏதோ நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவங்க மாறி இருந்தா நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ பகவான் கிருஷ்ணருக்கு கோவிந்தன் என்று திருநாமம். கோ அப்படின்னா சமஸ்கிருதத்துல புலன்கள், கோ அப்படின்னா பசு. புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருபவர். அதான் பகவான் அபி கோவிந்தோ. கோவிந்தா என்றால் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். பகவத்கீதையில கூட அர்ஜுனன் கிருஷ்ணரை கோவிந்தான்னு கூப்பிடுறார். கிம்னோ ராஜேன கோவிந்தா. ஓ கோவிந்தா, இந்த ராஜ்யம் கிடைச்சு நமக்கு இந்த ராஜ்யத்தை இழக்கிறதுனால, சரி, இந்த ராஜ்யத்தை பெறுவதால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நம் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இதுல கொல்லப்பட்டுருவாங்க. இந்த மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனோடு சண்டை போட வந்திருக்கிறது எல்லாருமே நண்பர்கள் உறவினர்கள் தான். அதனால அவங்களை கொன்னுட்டு நம்ம எப்படி ராஜ்யத்தை அனுபவிக்கிறது? கிம்னோ ராஜேன கோவிந்தா. ஓ கோவிந்தனே, இந்த ராஜ்யத்தை இவங்களை எல்லாம் கொன்னுட்டு, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, என்னுடைய சகோதரர்கள், மாமன்மார்கள், மைத்துனர்கள், ஆச்சாரியன், பிதாமகன், இவங்களையெல்லாம் கொன்னுட்டு இந்த ராஜ்யம் கிடைச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? சுகம் தராதே. ஆனா ஏன் அர்ஜுனன் அந்த இடத்துல கிருஷ்ணர் கோவிந்தான்னு சொல்றாரு? கிருஷ்ணர்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? கிம்னோ ராஜேன கிருஷ்ணா. இந்த ராஜ்யம் கிடைத்து என்ன பிரயோஜனம் கிருஷ்ணான்னு கேட்டிருக்கலாம்.
லிட்டில் பிட் டிஸ்டர்ப்டு ஜி. கொஞ்சம் தொந்தரவா இருக்குங்கிறாங்க. ஹரே என்னுடைய கிருஷ்ணா ப்ரோ, கரெக்டா இருக்கு, எஸ். நல்லா யா. வருது ஸ்பீச். யா, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. சரி, அப்ப அந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரை வந்து, ஓ கிருஷ்ணரே, நண்பனே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம், யாதவனே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அர்ஜுனன் என்ன சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை இழக்கிறது, இந்த ராஜ்யத்தை பெறுவதால இவங்களை எல்லாம் கொன்னுட்டு இந்த ராஜ்யத்தை பெறுவதால் நாம் என்ன சுகம் அனுபவிக்க போகின்றோம்? உங்களை வேற எல்லாரும் கோவிந்தன்னு சொல்றாங்க. கோவிந்தன்னா நீங்க புலன்களுக்கு இன்பம் தருபவர். ஆனா என் புலன்களை ஏன் இன்பம் தராமல் வாட்டுகின்றீர்கள்? கிருஷ்ணா, உங்க பேர் கோவிந்தன். கோவிந்தன் என்றால் புலன்களுக்கு இன்பம் தருபவர். ஆனா என் புலன்களுக்கு இன்பம் தராத செயலில நீங்க செய்ய சொல்றீங்க. இந்த யுத்தத்துல இவங்க எல்லாம் கொல்லப்படுறது என் புலன்களுக்கு இன்பம் தராது அப்படின்னு மறைமுகமா கிருஷ்ணரை வந்து கோவிந்தன் சொல்லிட்டு, இந்த பேருக்கு பொருத்தமா நீங்க இல்லையே, இந்த பேருக்கு பொருத்தமா இல்லையே. கோவிந்தன்னா புலன்களுக்கு இன்பம் தருபவர். ஆனா நீங்க என்னடானா என் புலன்களுக்கு துன்பத்தையே தருகின்றீர்கள், என் நண்பர்களையும் உறவினர்களையும் கொல்ல சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறார். So, கிருஷ்ணர் என்றால் கோவிந்தன், பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர். ஆனா அர்ஜுனனுக்கு தெரியல. பிரபுபாதர் வந்து அந்த ஸ்லோகத்துடைய பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அர்ஜுனன் வந்து இப்ப அறியாமையில பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியல. கிருஷ்ணருக்கு சேவை செய்வதால், பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்வதால, பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றுவதால, பகவானிடம் பக்தி செய்வதால நாம் புலன்கள் தானாக இன்பம் அடையும், ஆனந்தம் அடையும், திருப்தி அடையும். வேற ஏதிலையும் இந்த புலன்களை திருப்திப்படுத்தவே முடியாது. நமது புலன்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். எப்பவுமே பத்தாது பத்தாதுன்னு தான் சொல்லும். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா பத்தல, 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் பத்தல, 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் பத்தல. அப்ப என்ன ஆச்சு? புலன்கள் திருப்தி அடையவே இல்லை. சரி, ஏன் புலன்கள்லாம் திருப்தி அடையல? நான் என்ன பண்ணிட்டேன்? நான் வேற கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா? இங்க நிறைய கிரகஸ்த பக்தர்கள்லாம் இருக்காங்க. நாங்க வந்து கோயில்ல பிரம்மச்சாரியா இருந்து எப்படியோ தப்பிச்சுக்கிட்டோம். இங்க கிரகஸ்த பக்தர் நிறைய இருக்காங்க. அவங்க பாவம், அவங்க புலன்களை திருப்திப்படுத்தணும், மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்தணும், குழந்தையோட புலன்களை திருப்திப்படுத்தணும், சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும், நண்பர்களை திருப்திப்படுத்தணும். முடியவே முடியல. போராட்டமா இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. யாராவது சொல்லியிருக்காங்களா, உங்களுடைய வேலையில் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், உங்க சேவையில் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன்? என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிடுவாங்க. ஆமா, என்ன புடவை வாங்கி தந்துட்டீங்க, எங்க அப்பா அம்மா எடுத்து கொடுத்த புடவை மாதிரியான்ருவாங்க. என்ன டேடி, இப்படியா ட்ரெஸ் எடுத்து தருவீங்க? இதோ இந்த லேட்டஸ்ட் போன்ல நான் கேட்டேன், இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. ஏதோ ஒரு வகையில திருப்தி அடையவே மாட்டாங்க. சரி, நாம தான் திருப்தி அடைஞ்சிருக்கிறோமா? நம்ம புலன்களை திருப்திப்படுத்தவே முடியும். யார் புலன்களை திருப்திப்படுத்த? அப்ப எப்ப இந்த புலன்கள் திருப்தி அடையும்? ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. நம்ம புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும். நமது புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறது மூலமா புலன்கள் பூர்ணமான திருப்தி அடையும். நாக்கு இருக்கு இல்லையா, நாக்குக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. அதனால நாக்க வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜபிக்கும் போது பகவானுக்கு நிவேதனம் செய்த பிரசாதம், மகா பிரசாதத்தை உட்கொள்ளும் போது, ஏற்றுக்கும் போது இந்த நாக்கு திருப்தி அடையும். கண்கள் பகவானை தரிசனம் செய்தால் திருப்தி அடையும். காதுகள் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால் திருப்தி அடையும். இப்படி இந்த ஐம்புலன்களும் எப்ப திருப்தி அடையும்? கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சாதான். அது வரைக்கும் இது புலன்கள் திருப்தி அடையவே அடையாது. நாமளும் பிறவிதோறும் முயற்சி பண்றோம். இந்த பிறவில மட்டும் இல்ல, ஓரொரு பிறவிலையும் இந்த புலன்களை திருப்திப்படுத்த முடியுமா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்விதான் அடைஞ்சிருக்கு. இந்த புலன்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துன என்ன ஆகும்? அது மேலும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கு, அது அணையவே அணையாது. எங்க ஊர்ல ஒரு சாமிஜி இருக்கிறார் இப்போ. அவர் என்ன சொல்லிட்டாரு? அத்தனைக்கும் ஆசைப்படுன்ட்டாரு. அவ்வளவுதான் போச்சு. அத்தனைக்கும் ஆசைப்படு, எல்லாத்தையும் ஆசைப்படுங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. இது முற்றிலும் தவறான கருத்து. அத்தனைக்கும் நாம் ஆசைப்படக்கூடாது.
அனைத்தும் பகவான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும். அனைத்தும் பகவான் அனுபவிக்க வேண்டும். அனைத்தும் கிருஷ்ணருக்கு ஆசைப்பட வேண்டும், கிருஷ்ணருக்காக ஆசைப்பட வேண்டும். நான் எனக்காக ஆசைப்பட்டால் அது பூர்த்தி அடையவே அடையாது, முழுமையடைய திருப்தி அடையவே மாட்டேன். அதே சமயம் அனைத்தையும் கிருஷ்ணருடைய சேவைக்காக ஆசைப்பட்டால், கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஆசைப்பட்டால் நானும் பூர்த்தி அடைஞ்சிருவேன், நானும் திருப்தி அடைஞ்சிருவேன். அப்ப ஆசைகளை துறக்க முடியாது. நம்ம ஒரு ஜட வஸ்து இல்ல, நம்ம ஒரு கல்லோ மண்ணோ மரமோ இல்ல ஆசைப்படாம இருக்கிறது. நமக்கு ஆசை உண்டு. ஆசை இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா? இந்த சத் சங்கத்துல கை தூக்கிடுங்க. உங்களுக்கு நான் ஒரு 100 முறை நமஸ்காரம் பண்ணிடுறேன். எனக்கு ஆசையே இல்லை, எந்த ஒரு ஆசையும் கிடையாதுங்க, நான் ஆசையே இல்லாத அப்படின்னு யாரா இருக்கமா? ஒருத்தரும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஆசை இருக்கு. ஒண்ணு முக்தி அடையணுமாத ஆசை இருக்கு, இல்ல வசதி அடையணும்னு ஆசை இருக்கு, பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் ஏதோ ஒரு ஆசை இருக்கு. ஆனா இந்த ஆசையை நான் எவ்வாறு கிருஷ்ணருக்காக பயன்படுத்துவது, எப்படி இந்த ஆசையை நான் பூர்த்தி செய்து கொள்வது? அப்ப கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம், கோவிந்தன். சோ நம்முடைய புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால புலன்கள் திருப்தி அடையும். அதனாலதான் இந்த யுதிஷ்டிர மகாராஜா இந்த கலையை நன்கு அறிந்து வைத்திருக்கிறவர். யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தர், ஒரு தூய பக்தர். அதனாலதான் அவர் இங்க பகவான் அபி கோவிந்தா. அந்த கோவிந்தன் எப்படி இருக்காரு? கோவிந்தன் சொன்னாலே பசுக்கள் எல்லாம் அப்படியே குதூகலமா இருக்குமே, எல்லாருடைய புலன்களுக்கும் சந்தோஷமாயிடுமே. பிராமணர்களுக்கு சந்தோஷம், கிருஷ்ணா அப்படின்னாலே பிராமணர்களுக்கு சந்தோஷம். பிராமணர்னா பேரளவான பிராமணர் இல்ல, நான் பிறப்பால பிராமணன் அந்த பிராமணர் இல்ல, பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றுபவர், பிராமணத்துவத்தை அறிந்தவர். யாரு பிராமணத்துவத்தை அறிந்தவர்? ஆஹ் பத்ம புராணத்துல என்ன சொல்லியிருக்கு? பிராமணர்னா ஜென்மனா ஜாயதே சூத்ரா, சம்ஸ்காராத் பவே துவஜா, வேத பாட பவே விப்ரா, பிரம்மஜானா திதி பிராமணா. பிறக்கும் போது எல்லாரும் சூதர தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பால் எல்லாரும் சூத்திரம் தான். பிறப்பால நம்ம எல்லாரும் சூத்திரம் தான். ஜென்மனா ஜாயதே சூத்ரா. சம்ஸ்காராத் பவே துவஜா. நம்ம ஒரு ஆன்மீக குருவிட்ட போய் மந்திர தீட்சையை பெற்றுக் கொள்ளும்போது, ஒரு குருவை அணுகி அவருக்கு பணிவா அடக்கமா சேவை செய்து அவர்கிட்ட மந்திர தீட்சையை பெற்றுக் கொள்ளும்போது நமக்கு இரண்டாவது பிறப்பு துவஜா. துவஜானா செகண்ட் பர்த். நமக்கு முதல் பிறப்பு இந்த உடல் அப்பா அம்மாவிட்ட இருந்து கிடைக்குது, இயற்கை, நம்ம அந்த பௌதி இயற்கை மூலமா, ஒரு தாய் தந்தை மூலமா இந்த முதல் பிறப்பு, இந்த உடல் நமக்கு கிடைச்சது முதல் பிறப்பு, ஜென்மனா. இந்த முதல் உடல், இந்த உடல் பெற்றது. அதுக்கப்புறம் நான் ஆன்மீக குருவை அணுகி அந்த குருவிட்ட இருந்து தீட்சை பெற்றிருக்கும் போது, குருவிட்ட தீட்சை வாங்கும் போது துவஜா, இரண்டாவது பிறப்பு. ஜென்மனா ஜாயதே சூத்ரா, சம்ஸ்காரா பவே துவஜா, வேத பாட பவே விப்ரா. யார் ஒருத்தர் வேதம் படிக்கிறாங்களோ, வேதங்கள் உபனிஷத்துக்கள் இதெல்லாம் படிச்சா விப்ரா, பண்டிதன். இதை படிச்சாதான் பண்டிதன். சும்மா நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன் பண்டிதன் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. நான் லாயர் படிச்சுட்டேன், அட்வொகேட், நான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன், நான் வாதி பிரதவாதம் பண்ணுவேன், நான் கோர்ட்ல ஜெயிச்சிடுவேன்னா அதெல்லாம் இல்ல பண்டிதன். அதெல்லாம் வெறும் ஏட்டிக் பௌதிக கல்விதான். சாஸ்திரம் படித்தவன் பண்டிதன். வேத பாட பவே விப்ரா, பிரம்ம ஜானா திதி பிராமணா. நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன் அழிவற்றவன், பகவானும் நித்தியமானவர் அழிவற்றவன் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் பிராமணன். தன்னை உணர்ந்தவன் பிராமணன். நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்னு யார் உணர்ந்திருக்காங்களோ அப்ப பிராமணன். அப்ப இந்த உலகத்துல பிராமணர் எவ்வளவு பேர் இருக்காங்க? விரல விட்டுதான் என்ன முடியும். காரணம் எல்லாருமே கிருப்பனா. ரெண்டு வேர்டு சான்ஸ்கிரிட், கிருப்பனா பிராமணா. இந்த கிருப்பனாங்கிற வேர்டு பகவத்கீதையில இருக்கு. கிருப்பனானா கஞ்சத்தனம் பிடிச்சவங்க, கர்மிக்கல், புலன்பத்துக்காகவே திட்டம் போடுறவங்க. கிருப்பனா பலஹேதவா. இந்த கிருப்பனாங்கிற வேர்டை அர்ஜுனனும் பயன்படுத்துறாரு, கிருஷ்ணரும் பயன்படுத்தியிருக்காரு. கிருப்பனா பலஹேதவா கார்பண்ய தோசோ பிரகதசுபா. சோ கிருப்பனா அப்படின்னா கர்மித்தனம். என்னது? இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறது. நான் இந்த உடல்,
நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இன்னாருடைய பையன், இந்த ஊரு, இந்த தெரு, இந்த வீடு, இதெல்லாம் நினைக்கிறது கிருப்பனா. இப்படி எல்லாம் நினைச்சா கிருப்பனா இல்ல. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இந்த ஊரை சேர்ந்தவன் கிடையாது, நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் கிடையாது, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் கிடையாது, நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் கிடையாது, நான் உயர்ந்த குலம் கிடையாது, நான் தாழ்ந்த குலம் கிடையாது. அப்ப நீங்க யாரு? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. நான் இந்த சரீரம் அல்ல, ஆத்மா. அவன் தான் பிராமணன். இதை உணர்ந்தால் தான் பிராமணன். அப்ப இன்னைக்கு எவ்வளவு பிராமணர் இதை உணர்ந்திருக்காங்க? ரொம்ப குறைவு. இன்னைக்கு பெரும்பாலானவங்க மூளை வந்து ஐடி கம்பெனிலையும் சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் பேங்க்லயும் அடமானம் ஆகி போச்சு. என்ன செய்யறது? அதனால இதை உணராத வரைக்கும் நம்ம பிராமணர் கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், எங்க அப்பா பிராமணரு, அவர் புரோகிதம் பண்றாரு, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா நான் உணர்ந்திருக்கேனா, இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், பகவான் தான் முழுமுதற் கடவுள். பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் ஒண்ணு வேண்டாம், அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சிருக்கணும். எது? எனக்கு 4 வேதம் தெரியாது, 18 புராணம் தெரியாது, 108 உபனிஷத்து தெரியாது. ஆனா எனக்கு பகவத்கீதை தெரியும், பாகவதம் தெரியும். அதை நான் பயிற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு குரு இருக்காரு அப்படின்னா உடனடியாக நான் பிராமண அந்தஸ்தை பெறுவேன். இம்மீடியட்டா. பிரம்மஜானா இது பிராமணா. அந்த மாதிரி ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு பிரியமானவர், இன்பம் அளிப்பவர். சும்மா பேரளவான பிராமணருக்கு அல்ல. இன்னைக்கு பிராமண குலத்துல இருக்கும் நிறைய பேர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மதுபானம் மருந்துறாங்க, மாமிசம் சாப்பிடுறாங்க, எவ்வளவு பேர். அதனால எல்லா பிராமணரும் மோசமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சிறு சதமானம் தான் இருக்கிறாங்க. வெகுமானவர்கள் அதுல இருந்து தர்மத்திலிருந்து விலகிட்டாங்க. கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. உயர்ந்த குலத்துல இருக்கிறவங்க பேரளவானது அந்த உயர்ந்த குலத்தை பின்பற்றுறாங்களே தவிர அந்த தர்மத்தை எல்லாம் விட்டுட்டாங்க, எப்பயோ விட்டுட்டாங்க. பிராமண தர்மம், சத்திரிய தர்மம் எல்லாம் போயிடுச்சு. கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்துல எல்லாம் சூத்திரரா இருக்கு. சூத்திரன்னா யாரு? யார் முன்னாடி போய் கை கட்டி நின்னு காசு கை நீட்டி சம்பளம் வாங்கினா அவன் சூத்திரன். சாஸ்திர முறைப்படி, வேத முறைப்படி சூத்திரன்னா யாரு? புலனின்பத்தையே பிரதானமா, புலனின்பம் தான் பிரதானம். அறியாமை, சோம்பேறித்தனம். யாரு ரொம்ப சோம்பேறியா இருக்காங்களோ, யாரு அறியாமையில் இருக்காங்களோ, யாரு ஒருத்தருகிட்ட போய் கை கட்டி நின்னு, ஐயா நான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டேன், எனக்கு கொடுத்த சாஃப்ட்வேர் வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன், எனக்கு இந்த மாதிரி சம்பளம் போட்டுருங்க அப்படின்னா அவர் சூத்திரன். ரைட்? சோ பிறப்பால பிராமணா அப்படின்னு கிளைம் பண்ணவே முடியாது. எப்படி? ஒரு பிராமணர் போய் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாது. பிராமணா மீன்ஸ் நாலேஜ், அறிவு கொடுக்கணும், பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், பக்தியை சொல்லிக் கொடுக்கணும், பகவானை எப்படி வழிபடுறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் பிராமணத்தோட தொழில். இந்த தொழிலால ஒரு பிராமணர் அறியப்படுறார். சத்திய சமோதவ சௌச்சம் சாந்திரார்ஜவமேவச்ச ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சபாவச்சம். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, சகிப்புத்தன்மை, பொறுமை, எளிமை, இந்த குணங்களால் ஒருவர் பிராமணரா அறியப்பட்டார். ரைட்? இந்த குணம் இருந்தா பிராமணர். ஆனா பிராமண குலத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு, ஆனா இந்த குணமெல்லாம் எதுவுமே இல்ல, வெறும் பூணூல் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு. ஆனா இந்த குணம் எதுவும் இல்ல. பிராமணருக்கு உண்டான தொழில் பண்றது இல்லைன்னா அவரை வந்து பிரம்ம பந்து அல்லது துவஜ பந்துன்னு இந்த வேர்டு இருக்கு பாகவதத்துல. பிரம்ம பந்து அல்ல துவஜ பந்து. அஸ்வத்தாமா வந்து பிரம்ம பந்து. ஏன்னா பிராமண குலத்துல பிறந்து பிராமணர் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த செயலெல்லாம் அஸ்வத்தாமன் பண்ண. திரௌபதியோட 5 மகன்கள், பாண்டவருடைய 5 பிள்ளைகளை, தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ட துண்டமா பீஸ் பீஸா வெட்டி எரிச்சு பஸ்வமாக்கி. இது ஒரு பிராமணன் செய்யக்கூடிய வேலையே இல்லை. ஒரு சத்திரியன் கூட இதை செய்ய மாட்டார். சத்திரியன் கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு சத்திரியன், ஒரு வீரன் யுத்தத்துல நேருக்கு நேர் நின்று போட்டியிடுவார். வாழ்வோ சாவோ. புறமுதுகு காட்டி ஓட மாட்டாரு, புறமுதுகுல தாக்கவும் மாட்டார். இதுதான் சத்திரிய தர்மம். சத்திரியனோட தர்மம் என்னன்னா, யுத்தத்துல பின்னாடி இருந்து முதுகு பின்னாடி தாக்க மாட்டாங்க, யுத்தத்துல பயந்து ஓட மாட்டாங்க. யுத்தம்னு வந்துட்டா வெற்றியோ தோல்வியோ நேருக்கு நேரா யுத்தம் செய்வார். ஆனா அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு? திரௌபதியோட 5 குழந்தைகளை தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கூடாரத்துக்குள்ள போய் அவங்கள வெட்டி எரிச்சு போட்டார். இந்த செயல் வந்து அவருடைய எஜமானன் துரியோதனன் கூட சந்தோஷப்படுத்தல. இது ரொம்ப கேவலமான செயலாயிடுச்சு. அப்ப அஸ்வத்தாமன் பிராமணனா? இல்ல. ஏன்னா அவன் செயல் எப்படி இருந்தது? ரொம்ப கீழ்நிலையான செயலா. அதனால துரியோதன் கூட இந்த செயல்ல
திருப்தி அடையவே இல்லை. அந்த மாதிரி பிராமணர்களுக்கு பகவான் பிரியமானவர் அல்ல, இன்பம் அளிப்பவர் அல்ல. அதனாலதான் அஸ்வத்தாமனை கொல்ல சொல்லி கிருஷ்ணரே சொல்றார். அஸ்வத்தாமன் பாண்டவருடைய 5 பசங்களை கொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்ற, அர்ஜுனா சற்றும் தாமதிக்காதே, இந்த பிரம்ம பந்துவை கொன்று விடு அப்படி பரீட்சை வைக்கிறார். பாண்டவர்களுக்கு கிருஷ்ணா ஒரு பரீட்சை வச்சார். பாருங்க, பகவான் எப்பொழுதுமே தனது பக்தர்களுக்கு பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சை எல்லா பக்தர்களுக்கும் உண்டு. நம்மளை மாதிரி ஆரம்ப நிலை பக்தருக்கு உண்டு, பக்தியில உன்னதமான நிலையில உள்ளவங்களுக்கும் உண்டு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பாண்டவருடைய 5 பசங்களையும் அஸ்வத்தாமன் கொன்னுட்டார். இப்ப கிருஷ்ணரே சொல்றாரு, நீங்க அர்ஜுனா நீ யோசிக்காத அஸ்வத்தாமனை கொன்னுரு. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு? கிருஷ்ணா பரீட்சை வச்சாரு. அர்ஜுனன் என்ன பண்றாரு பார்க்கலாம். தர்மர் என்ன பண்ண போறாரு, திரௌபதி என்ன பண்ண போறாங்க. கரெக்ட் தான், சாஸ்திரத்துல ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறவன தண்டிக்கலாம்னு சொல்லுது. ஆனா அவர் பிராமணரா போயிட்டாரு, என்ன பண்ணலாம்? கொல்லலாமா வேண்டாமா? சோ கிருஷ்ணரே கொல்லலான்னு வேற சொல்றாரு. இது ஒரு பரீட்சை. ஆனா பிராமணரை காட்டிலும் வைணவருக்கு என்ற ஒரு குணம் உண்டு. அது இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு திரௌபதிக்கே விட்டுட்டாங்க. அர்ஜுனன் சரி ஓகே, என்னை விட ரொம்ப பாதிக்கப்பட்டது திரௌபதி தான். ஏன்னா அம்மா தாய் இல்லையா, அந்த குழந்தையோட தாய், 5 குழந்தையோட தாய். அவ உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அதனால என்ன பண்ணாங்க, யுதிஷ்டிர மகாராஜா, பீமா, அர்ஜுனா எல்லாரும் திரௌபதிட்ட விட்டுட்டாங்க. திரௌபதி முடிவெடுக்கட்டும். திரௌபதி என்ன முடிவெடுத்தாங்க? உச்சிதா முச்சிதா பிராமணா குரு. அந்த அஸ்வத்தாம நம்ம குரு புத்திரன், அவன் நமக்கு குரு மாதிரி, அவனை கொல்ல வேண்டாம் விட்டுருங்க, அவரை கொல்ல வேண்டாம் விட்டுருங்க. இது எவ்வளவு பெரிய தெய்வீகமான குணம் இல்லையா? அன்னைக்கு மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்தினாபுரத்துல திரௌபதியை சபையில் இழுத்து அவளை துயில் உறிஞ்சப்போ திரௌபதி சபதம் எடுக்கிறாங்க, இந்த துச்சாசனை கொன்னு அவன் ஹிருதயத்தை 2ஆ பிளந்து அந்த ரத்தத்தை என் கூந்தல்ல தேய்ச்சுதான் நான் கூந்தல முடிவேன். தேவி திரௌபதி சொன்னால், பாவி துச்சாசனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கையின் ரத்தம் மேவி 2ம் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளிப்பேன், சீவி குழல் முடிவேன், அது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தாள். திரௌபதி என்ன சபதம் பண்றாங்க? இந்த துச்சாசனனுடைய நெஞ்ச பிளக்கணும், துரியோதனுடைய தொடைய பிளக்கணும், அது 2ஐயும் பிளந்து அந்த 2 ரத்தத்தை எடுத்து வா பீமா, அந்த ரத்தத்தை என் கூந்தல்ல தேய்ச்சி, அதுதான் எனக்கு ஷாம்பு. நான் கிளினிக் பிளஸோ அல்லது இன்னொரு சன்ரைஸ் என்னமோ இருக்க ஷாம்பு எல்லாம், நான் கிளினிக் பிளஸ் எல்லாம் போட்டு குளிக்க மாட்டேன். திரௌபதி என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாங்க? கிளினிக் பிளஸும் கிடையாது, சன்சில்க்கும் கிடையாது. அவங்க யூஸ் பண்ண ஷாம்பு துச்சாசனின் ரத்தம், துரியோதனின் ரத்தம் 2ஐயும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளிப்பேன், அது செய்யும் முன்னே முடியேன், அது பண்ணாதான் நான் கூந்தலை முடிப்பேன். வேத கலாச்சாரப்படி பெண்கள் கூந்தலை அவிழ்த்து விடுறது அவ்வளவு மங்களமானதல்ல. நம்ம எல்லாம் எங்க கூந்தலை அவிழ்த்து விடுவோம்? இறந்து போன வீட்டுலதான் தலை விரிச்சிருப்போம். இறந்து போன வீட்டுல தலையை விரிச்சு உட்காந்துருப்பாங்க. ஐயோ போயிட்டாரு, சொல்லாம போயிட்டாரு, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே அப்படின்னு உட்காந்து இறந்த ஒரு வீட்டுலதான். ஆனா இன்னைக்கு எல்லாருமே, பெரும்பாலான பெண்கள் தலைவிரி கோலமா தான் இருக்கு. நாட் ஆக்சுவலி கல்ச்சர். இது நம்முடைய வேத கலாச்சாரம் அல்ல. வேத கலாச்சாரப்படி பெண்கள் கூந்தலை கட்டி இருக்கணும். ஆண்களுக்கும் அந்த மாதிரி சில கலாச்சாரம் உண்டு. ஆனா இன்னைக்கு யார் இந்த கலாச்சாரம் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க? ரொம்ப படிச்சுட்டாங்க, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, இந்த ஹைடெக் பிடெக் நிலைமை படிச்சுட்டு கடைசியில் என்ன ஆயிட்டாங்க? சூதரன் ஆயிட்டாங்க. சூதரனுக்கு கீழே போயிட்டாங்க. ஆனா வேத கல்வி பிராமணர்களை உருவாக்கு. வேத கல்வி யாரை உருவாக்குது? பிராமணர்களை உருவாக்குது. பிராமணருக்கு மேல ஒரு படி போயாச்சு வைஷ்ணவம். என்னாச்சு? திரௌபதி நினைச்சிருந்தா அன்னைக்கு சபதம் போட்டாங்க துச்சாசனனை கொல்லணும்னு, துரியோதனனை கொல்லணும்னு. ஆனா தன் 5 பிள்ளைகளை கொன்ன அஸ்வத்தாமனை மன்னிச்சு விடணுங்கிறார். இதுதான் ஒரு வைஷ்ணவியோட கருணை. சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க? திரௌபதி, நான் என்னுடைய 5 பசங்களை இழந்து மனசு வேதனையில துடிக்கிறேன். ஒருவேளை அர்ஜுனன் போய் அஸ்வத்தாமனை கொன்னுட்டா என் குருவோடைய மனைவி கிருப்பியும் இதே மாதிரிதான வேதனை அனுபவிப்பா. நான் என்ன வேதனை அனுபவிக்கிறேனோ அதே வேதனை அல்லவா என் குரு மனைவி குரு பத்னியும் அனுபவிப்பாங்க. அது வேண்டாம்.
என்னுடைய வேதனை என்னோடயே போகட்டும். இதுதான் வைஷ்ணவம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? பலிக்கு பலி புலிக்கு புலின்னு இறங்கிடுவோம் இல்லையா? பலிக்கு பலி புலிக்கு புலி விட மாட்டேன். அவர் என்ன தொந்தரவு பண்ணிட்டாரா, என்ன வந்து அவமானப்படுத்திட்டாரா, நான் அவமானப்படுத்த விட மாட்டேன். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், நான் சும்மா விட்டுற மாட்டேன். கிருஷ்ணா, பாரு கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரு. யாராவது நமக்கு நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்க, நம்மளை யாராவது வஞ்சனை பண்ணிட்டாங்க, நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டா நம்ம என்ன நினைப்போம்? அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா பாத்தீங்களா, நான் அன்னைக்கே நினைச்சேன் கிருஷ்ணர் இவங்களை சும்மா விட மாட்டாரு. நல்லா வேணும் நடந்து போச்சா, அவங்க என்ன பண்ணாங்க, அதனால நல்லா வேணும் அப்படிதான் நினைப்பாங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாம் அப்படிதான் நினைப்போம். ஆனா திரௌபதி என்ன நினைக்கிறாங்க? நோ, இல்ல, நான் பட்ட வேதனை என்னோடு போகட்டும், என் குருவுடைய மனைவியும் பட வேண்டாம். அதான் அந்த குணம் தான் வைஷ்ணவம், வைஷ்ணவ கலாச்சாரம். அதனால கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள். So, பசுக்கள், பசுக்களுக்கும் புலன்களுக்கும் பிராமணர்களுக்கும் இன்பம் அளிப்பவர். எந்த மாதிரி பிராமணர்கள்? சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய, உண்மையாக பிராமணத்துவத்தை, பிராமண கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய பிராமணர்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. கிருஷ்ணரும் அவங்களுக்கு இன்பம் தருபவரா இருப்பார். அது மட்டும் இல்ல, பக்தரிடம் மிகவும் அன்பு கொண்டவரான பகவான். சரி, என்ன சொன்னாங்க? திரௌபதி அவரை மன்னிச்சு விட்டுருங்கட்டாங்க, அஸ்வத்தாமன் ஒண்ணும் பண்ண வேண்டாம் விட்டுருங்க. ஆனா கிருஷ்ணர் விடல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவனுக்கு மரணத்துக்கு மேல ஒரு தண்டனை கொடுக்கணும். மரணம்னா செத்து போயிடுவான், ஆனா சாகக்கூடாது, நீண்ட நாட்கள் அவன் துன்பம் அனுபவிக்கணும். அப்ப அஸ்வத்தாமனுக்கு இருக்கிற வரம் என்னன்னா, அவன் சிரஞ்சீவி, நீண்ட காலம் வாழ்வாரு. ஆனா ரோகம் வந்து பாண்டவர்களுக்கு அபராதம், வைஷ்ணவ அபராதம், வைணவர்களுக்கு அபராதம் செய்ததுனால, பாண்டவர்களுக்கு குற்றம் விளைவித்ததுனால அஸ்வத்தாமன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ரோகத்தோட வாழ்ந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன். அவர் வந்து குஷ்டரோகத்தோட மறைஞ்சிருக்கார். அந்த மாதிரி ஒரு சாபம் கிருஷ்ணர் சாபம் கொடுத்துட்டார் அஸ்வத்தாமன். அது மரணத்துக்கு மேல ஒரு தண்டனை. வாழ்ந்துட்டு இருக்கார், ஆனா உடல் பூரா வியாதி, நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கை. இது அவர் வந்து வைணவருக்கு செய்த துன்பத்துக்கான தண்டனை. அவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்க, பாண்டவர்கள் மன்னிச்சு விட்டுட்டாங்க, ஆனா கிருஷ்ணர் மன்னிச்சு விடல. அதனாலதான் இங்க ஒரு அழகான பாடம் என்னது? பகவான் கிருஷ்ணர் பக்தரிடம் மிகவும் அன்பு கொண்டவரா இருப்பதால் நம்ம ஒருபோதும் பகவானது பக்தருக்கு குற்றம் செய்து விடவே கூடாது. பக்தர்களை பத்தி தவறாக பேசுவது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்றது, ஒரு பக்தரை பத்தி இன்னொரு பக்தர்கிட்ட சொல்றது, அவதூறு பரப்புவது, இதெல்லாம் செய்யவே கூடாது. பராதி பேசுறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. இல்ல, என் முன்னாடி தப்பு பண்றாங்க, நீங்க அவர் பக்தர்னு சொல்றீங்க, இப்படி பண்ணலாமா, அதை பத்தி நாம் கவலைப்படவே கூடாது. நாம நம்ம கிட்ட உள்ள குறைகளை போய்க்கணும். அந்த பக்தர், யாராவது பக்தர் தவறு செய்யறாங்களா, நாம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். பகவானே, இவர் உங்க பக்தரா இருக்காரு, இந்த மாதிரி தவறு செய்யறாரு, அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுங்க, அவர் நல்ல பக்தராக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பா எடுத்து சொல்லலாம். ரொம்ப நீங்க செய்யற தவறு, பிரபுபார் இப்படி சொல்லி தரல, பிரபுபார் புத்தகத்துல அவர் இப்படி எழுதல, இப்படி சொல்லி தரல, இப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்ம வேண்டுகோள் வைக்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம், அன்பா சொல்லலாம். இல்ல ரொம்ப சீனியர் பக்தரா இருக்காரு, மூத்த பக்தர், என்ன செய்யறது? நம்ம உயர் அதிகாரிகிட்ட சொல்லலாம். ரொம்ப அந்த பக்தர் வந்து இப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறது? அதனால வந்து சொசைட்டிக்கு வந்து நேம் ஸ்பாயில் ஆயிடும், பேர் கெட்டுடும், அதனால நீங்க ஏதாவது ஒரு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, நாங்க சொன்னா அவர் தப்பா எடுத்துக்குவாரு. அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். நம்ம டீல் பண்றதெல்லாம், நம்ம பழகிறதெல்லாம் வைஷ்ணவர்கள் கூட. இந்த வைணவர்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால நம்ம அவங்க மனசு புண்படுத்திடவே கூடாது. எந்த வைஷ்ணவருடைய மனதையும் நம்ம புண்படுத்திடவே கூடாது. ரொம்ப கவனமா நடந்து. ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்ம வருத்தம் ஆயிடும், ஐயோ இந்த பக்தர் என் பக்தரை குறை சொல்லிட்டாரு. அதனால ஒரு பக்தரையும் நம்ம துன்பப்படுத்தவே கூடாது, குறை சொல்லவே கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது. தெரியாம கூட சங்கடப்படுத்திடக்கூடாது. ரூப கோஸ்வாமி நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு பெரிய ஆச்சாரியர். ரூப கோஸ்வாமி வந்து ஒரு நாள் அப்படியே உட்காந்து கவிதை எழுதுவார். நல்ல அழகழகா கவிதை கட்டுரை எல்லாம் எழுதுவார், நிறைய புத்தகம் எல்லாம் எழுதியிருக்காரு. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராதா கிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து ஸ்மரண பண்றாரு. ரூப கோஸ்வாமி ராதா கிருஷ்ண லீலைகளை ஸ்மரண பண்ணா அப்படியே அந்த லீலைகள்லாம் அவர் கண்ணு முன்னாடி காட்சிக்கு ஒரு இதயத்துல வந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர்.
ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அவர் உட்கார்ந்து கவிதை எழுதிட்டு இருக்கும்போது ராதாகிருஷ்ண லீலை நினைச்சு சிரிச்சிட்டார். அங்க ஒரு அழகா லீலை நடந்தது ராதாவுக்கும் கிருஷ்ணருக்கு இடையில. அதை மனசுல நினைச்சுக்கோ அவர் வாய் விட்டு சிரிச்சிட்டார். எதிர்த்த மாதிரி ஒரு வைஷ்ணவர் வந்தார். ஒரு உடல்ல கொஞ்சம் அங்ககீனம் உள்ளவர், உடல்ல சில குறைபாடு உள்ளவர். அவர் ஏதோ அப்படி ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து வர்றார். ரூப கோஸ்வாமி சிரிக்கவும் இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவர் என்ன பார்த்து தான் சிரிக்கிறாரு. சரி வேற யாராவது என்ன பார்த்து சிரிச்சா பரவாயில்ல, சரி ஏளனம் பண்றாங்க சொல்லலாம். ரூப கோஸ்வாமி எவ்வளவு ஒரு தூய பக்தர், அவரு போய் என்ன பார்த்து சிரிக்கிறாரு, ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டார். அவர் அப்படி சங்கடப்பட்ட உடனே ரூப கோஸ்வாமி இதயத்துல இருந்த அந்த ராதாகிருஷ்ண லீலை அப்படியே மறைந்து விட்டது. திரும்ப திரும்ப அந்த லீலையை நினைக்கணும்னு நினைக்கிறாரு, நினைக்கவே முடியல. பிளாங்க் ஆயிடுச்சு அப்படியே. என்னடா அது, ராதாகிருஷ்ண லீலைகளை நான் ரொம்ப அழகா அனுபவிச்சுட்டு இருந்தேன், என்ன ஆச்சு எனக்கு, ஏன் திரும்ப அந்த லீலைகளை என்னால ஸ்மரணை பண்ண முடியல, ஏன் பகவான் என் இதயத்தில் இல்ல, ஏன் பகவான் என்னை இதயத்தை விட்டு போனாரு. நான் இதயத்துல பகவான் நினைக்கும் போது அவர் என் இதயத்தில் குடிகொண்டிருப்பதை என்னால் உணர முடிஞ்சது, இப்ப என்னால உணர முடியலையே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு. திரும்ப திரும்ப நினைவுபடுத்த பாக்குறாரு, ஸ்மரணை பண்றாரு, தியானம் பண்றாரு, தியானிக்கவே முடியல. அப்போ அவருடைய நெருக்கமான சகோதரரும் பக்தருமான சனாதன் வர்றார். சனாதன் கோசாமி ரொம்ப தூய பக்தர் அவர். ரெண்டு பேரும் ஆகச்சிறந்த பெரிய பக்தர்கள். கோசாமிகளே முதல் தரமான, முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோசாமி. அப்ப சனாதன் கேட்கிறாரு, சனாதனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னால ராதாகிருஷ்ண லீலைகளை தியானம் பண்ண முடியல, என்னை இதயத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அப்ப சனாதன் கேட்கிறாரு, ரூப கோசாமி நீங்க யாராவது வைஷ்ணவருக்கு குற்றம் செஞ்சிட்டீங்களா, அபராதம் பண்ணீங்களா. இல்ல இல்லையே, எனக்கு நிறைவு தெரிஞ்சு நான் பண்ணவே இல்லை, அது ரொம்ப குற்றம்னு எனக்கு தெரியும். வைஷ்ணவர்களை மனது வேதனைப்படுத்தவே கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. தெரியாம ஏதாவது பண்ணிருப்பீங்களா. இல்லையே, தெரியாம கூட நான் பண்ணது இல்லையே. இருக்கும், ஒருவேளை இங்க தெரியாமது ஏதாவது வைஷ்ணவரை துன்பப்படுத்திருக்கலாம், உங்களை மனசை புண்படுத்திருக்கலாம். சரி எப்படி அதை கண்டுபிடிக்கிறது. நீங்க ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, எல்லா பக்தர்களையும் கூப்பிடுங்க. யார் அந்த விருந்துக்கு வரலையோ அவர் தான், அவர் மனதை தான் நீங்க துன்பப்படுத்திட்டீங்க, புண்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ரூபகோஸ்வாமி ஒரு விருந்து கொடுத்தாரு, எல்லா பக்தர்களும் வந்தாங்க, அந்த மாற்றுத்திறனாளி பக்தர் வரவே இல்லை. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் தான் என்னை தவறாக புரிந்து கொண்டார். நேரா அவர்கிட்ட போய் அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அவரு, ஐயோ ரூபகோஸ்வாமி பிரபுபாதரே, நீங்க போய் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாம, நீங்க ஒரு தூய பக்தராச்சே. இல்ல இல்ல, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனதை புண்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்க மேல ஒரு குற்றம் இல்ல. நான் அன்னைக்கு ராதாகிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நான் உங்களை பார்த்து சிரிச்சேன்னு, தவிர ஏதோ நடந்து விட்டுச்சு, மன்னிச்சிருங்க. நேர போய் மன்னிப்பு கேட்டார். அவர் யோசிக்கவே இல்லை, இவர் என்னோட ஆரம்ப நிலை பக்தரு, இல்ல எனக்கு பக்குவம் ஆகாதவரு, இல்ல ஒரு உயர்ந்த பக்தர் கிடையாது, நான் ஏன் அவர் காலில் போய் விழணும் அப்படிலாம் நினைக்கவே. உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ராதாகிருஷ்ண லீலை திரும்ப ஒரு இதயத்தில் உதயமானது. அதனால பக்தர்கள் ரொம்ப பிரியமானவங்க பகவானுக்கு. பகவான் எப்போதுமே பக்தர்கள் சங்கத்திலே தான் இருக்க ஆசைப்படுவார். பகவான் எப்பவுமே பக்தர்கள் சங்கத்தில் இருக்கதான் ஆசைப்படுவார். அதனாலதான் இங்க யுதிஷ்ட மகாராஜ் கேட்கிறாரு, பசுக்கள் பசுக்கள் கிருஷ்ணருக்கு அவ்வளவு பிரியமானது. அதனாலதான் கோலோகம், கோவிந்தன், கோபால், கோவர்தனம் எல்லாம் பகவானுடைய உலகமே கோகுலம் தான், கோலோகம் தான். அங்க பசுக்கள் நிறைந்ததுதான். பசுக்களுக்கு சேவை செய்வதால, வைஷ்ணவருக்கு சேவை செய்வதால பகவானை நம்ம ரொம்ப சுலபமா திருப்திப்படுத்திடலாம். யாரெல்லாம் பசுக்கு சேவை பண்றாங்களோ, பசுவை பராமரிக்கிறாங்களோ, பாதுகாக்கிறாங்களோ, சேவை பண்றாங்களோ, அதே மாதிரி வைஷ்ணவர்கள் கிருஷ்ண பக்தருக்கு யார் சேவை செய்யறாங்களோ, பிராமணர்கள் உண்மையா சாஸ்திர விதியை பின்பற்றக்கூடிய பக்தர்கள், வைஷ்ணவ பிராமணர்கள், அவங்களுக்கு யார் சேவை பண்றாங்களோ அவங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. இந்த மாதிரி பக்தர்கள் பக்தரிடம் மிகவும் அன்பு கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியில் பக்தர்களாலும் நண்பர்களாலும் சூழப்பட்டவராய் இருக்கிறாரே, சுகமாயிருக்கிறாரா கேக்குறார். அடுத்தது, மங்களாய மங்களாய ச லோகானாம் க்ஷேமாய ச பவாய ச ஆஸ்தேயது குலாம் போதா ஆத்யோ அனந்த சபுமான் யத் பாகுதண்ட குப்தாயாம் சபூர்யாம் யதவோர்ச்சிதா கிரீடந்தி பரமானந்தம் மகாபௌருஷிகா இவ. அனுபவிப்பவரான முழுமுதற் கடவுளும் ஆதியான பகவான் அனந்தராகிய பலராமரும்
முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மற்றும் பொதுவான முன்னேற்றத்திற்காகவும் யது வம்சம் எனும் சமுத்திரத்தில் தங்கியிருக்கின்றனர். மேலும் பகவானுடைய கரங்களால் பாதுகாக்கப்படும் யது வம்சத்தினர் ஆன்மீக உலக வாசி ஆன்மீக உலக வாசிகளை போல் ஒரு நிமிஷம். ஆன்மீக உலக வாசிகளைப் போல் வாழ்வை அனுபவிக்கின்றனர். ஆஹ் பாத்தீங்களா? இந்த பகவானுடைய பக்தர்கள் எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க. அதுவும் குறிப்பா இந்த யதுகுலம். பகவான் எப்பொழுதுமே இந்த பூமியில தோன்றும் போது திறந்த பக்தர்களுடைய வம்சத்துல வந்து லீலை செய்வார். ராமச்சந்திர பிரபு ரகு வம்சத்துல வந்தார். இந்த உலகத்துல வந்து ரெண்டே வம்சம் தான், ஒன்னு யது வம்சம், ரகு வம்சம். பகவான் தோன்றியது சந்திர வம்சமான யது வம்சத்துல, ராமர் தோன்றியது சூரிய வம்சமான ரகு வம்சத்துல. இந்த ரெண்டு வம்சத்துல வந்தவங்களும் ஆகச் சிறந்த பக்தர்கள். ஆஹ் தசரதர், ஃபர்ஸ்ட் இந்த சாகரா சாகர மகரா, சாகரா, திலீபன், அம்சுமான், பாகீரதன், ஆக சிபி சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம் ரகுவம்சத்தை சார்ந்தோம். ஒட்டை வள்ளல்கள், ராஜ ரிஷிகள், சக்கரவர்த்தி, உலகத்தையே கட்டி ஆண்டவங்க, வெறும் பக்தர்கள். அம்பரீஷர், எக்கச்சக்கமான பக்தர்கள் ரகுவம்சத்துல. முசுகுந்தர், அந்த மாதிரி ரகுவம்சத்துல பகவான் ராமச்சந்திர தோன்றினால அந்த பக்தர்களுக்கு பெருமை, அந்த வம்சத்துக்கு பெருமை. அதே மாதிரி யது வம்சத்துல பகவான் தோன்றியது யது குலத்துக்கு பெருமை. இத வந்து 8வது அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதம், இதே முதல் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயத்துல குந்தி தேவி சொல்றாங்க, மலையைவகி சந்தனம். மலேசியா ஒரு காலத்துல சந்தனத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்க சந்தனம் ரொம்ப இருந்ததுனால அந்த சந்தனத்தினால மலேசியா ஃபேமஸா இருந்தது. மலேசியானால சந்தனத்துக்கு ஃபேமஸ் இல்ல, சந்தனம் அங்க நிறைய இருந்ததுனால மலேசியாக்கு ஃபேமஸ். அதே மாதிரிதான் பகவானால யதுகுலத்துக்கு பெருமையை தவிர யதுகுலத்தினால பகவானுக்கு பெருமை அல்ல. பகவான் இதுல தோன்றினதுனால யதுகுலத்துக்கு பெருமை. ஏன்னா யது குருரவா, குரு. இப்ப நிறைய மகாராஜாக்கள் இந்த வம்சத்துல, குரு மகாராஜ். இந்த குரு மகாராஜ் வந்து ரொம்ப அழகான ஒரு கதை பாகவத்துல பின்னாடி வரும். யயாதி யயாதி ஒரு முறை சுக்கராச்சாரியர் சபிக்கப்பட்டு தன்னுடைய இளமையை இழந்துருவார். இளமை இருந்து ரொம்ப வயோதிகன் ஆயிடுவார். அப்போ வந்து சுக்கராச்சாரிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஒரு பெரிய ஸ்டோரி, நான் ஒரு ஷார்ட்டா தான் சொல்றேன். சுக்கராச்சாரியருக்கு ஒரு பொண்ணு இருப்பா, தேவயானி. தேவயானி தேவயானியோட ஃப்ரெண்டு வந்து சர்மிஷ்டா. ரெண்டு பேரும் ஒரு நாள் கிணத்துல குளிக்க போனாங்க. அப்ப ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாறி போயிடுச்சு. சர்மிஷ்டாவுடைய ட்ரெஸ் எடுத்து தேவயானுடைய ட்ரெஸ் எடுத்து தெரியாம சர்மிஷ்டா போட்டா. அப்ப கோவம் வந்து தேவயானி என்ன பண்ணுவா, சர்மிஷ்டாவை கிணத்துல தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டு அவன் வந்துருவான். இந்த யயாதி மகாராஜா ஒரு நாள் காட்டுல வேட்டையாட போனவர் இந்த கிணத்துல இருக்கிற பொண்ணை பார்த்து காப்பாத்தி வந்து இந்த சர்மிஷ்டாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. இப்படி ஒரு கதை வந்து சர்மிஷ்டாவை தேவயானியான்னு மறந்து போயிட்டேன். கரெக்ட். கல்யாணம் பண்ணிக்குவா. அப்போ தேவயானி வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவா, எனக்கு வந்து இந்த யயாதி மகாராஜாவை கல்யாணம் பண்ணணும். யயாதி மகாராஜா கல்யாணம் பண்ணி இந்த சர்மிஷ்டாவை என்னுடைய சர்வெண்ட் ஆக்கணும். அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டா, எக்காரத்து கொண்டு இந்த யயாதி வந்து சர்மிஷ்டாவை கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படி அவ குழந்தை கொடுக்க கூடாதுன்னு. ஆனா என்ன ஆயிடும், அந்த ப்ராமிஸை மீறி ஒரு தடவை யயாதி வந்து தேவயானி கூட சர்மிஷ்டா கூட சந்தோஷமா இருந்துட்டார். அப்ப தேவயானி போய் அவங்க அப்பாட்ட புகார் சொல்ல, கடைசியில் என்ன ஆகும், இந்த சுக்கராச்சாரியர் சபிச்சிருவார். யயாதி வந்து இளமையில இழந்து வயோதிகனா போகும். அப்ப யயாதி வந்து பிரார்த்தனை பண்ணுவாரு, எப்படியா இந்த சாபத்தை போக்கி கொடுங்க. அப்போ சுக்கராச்சாரியர் சொல்லுவார், உங்க பையன்ல யாரோ ஒருத்தர் இளமையை கொடுத்தாங்கன்னு வேணா நீங்க அந்த இளமையை எடுத்துக்கலாம். யார் தருவா இந்த காலத்துல? இளமை எக்ஸ்சேஞ்ச் பண்றது யாராவது ஒத்துக்குவாங்களா? எல்லாருமே இளமையா இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் இந்த குருவோடைய பசங்க யாருமே ஒத்துக்கல.
சாரி, இந்த யயாதியோட பசங்க. கடைசியில புரு மட்டும் தான் ஒத்துக்கிட்டார். அப்பாவுக்காக வேண்டி தன் இளமையை கொடுக்கிறேன்னு. அந்த மாதிரி புருவோட இளமையை வாங்கிட்டு அப்பாவுடைய முதுமையை புரு வாங்கிட்டார். வாங்கிட்டு இந்த புருவோட இளமையெல்லாம் அனுபவிச்சாரு யயாதி. அப்புறம் ஒரு நாள் தன் மகன் மேல இறக்கப்பட்டு அந்த இளமையை திரும்ப கொடுத்தார். அப்பதான் வரம் கொடுத்தார். இந்த மாதிரி நீ வந்து சேவை செய்தனால தந்தையாருக்கு உன் புகழ் எப்போ இருக்கும், அந்த பகவானே உன் வம்சத்துல பிறப்பாரு. அதனால புருவோடைய வம்சம் ரொம்ப ஸ்பெஷல். பகவான் இந்த தந்தைக்காக வேண்டி தன் இளமையை தியாகம் செய்த அந்த பக்தனுக்காக வேண்டி பகவான் யது வம்சத்துல வந்தார். அந்த மாதிரி பகவான் இந்த வம்சத்துல வந்தனால அந்த வம்சத்துக்கு சிறப்பு. யதுக்களை மகிழ்விக்கிறதுக்காக பகவான் இந்த வம்சத்துல தோன்றினாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. குந்தி தேவி என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஓ பகவானே, நீங்க இந்த பூமியில அவதாரம் பண்ணது உங்க பக்தரான யதுவை மகிழ்விக்கிறதுக்காக இந்த பூமியில வந்தீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த யதுக்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. அந்த பரம புருஷோத்தமனான மூல முழுமுதற் கடவுள் மூல நாராயணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஆதி அந்தரங்கராகிய ஆதி பகவான் பலராமர். கிருஷ்ணர் பலராமர். கிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பலராமர். கிருஷ்ணாவுடைய முதல் விரிவங்கம். பிரபுபாட்ட ஒரு முறை கேட்டாங்க, பலராமருக்கும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம் பிரபுபாதா? பிரபுபா சொன்னார், நிறம் மட்டும்தான் வித்தியாசம். கிருஷ்ணருக்கு பலராமருக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது, அவங்க நிறம் மட்டும்தான் வித்தியாசம். கிருஷ்ணர்ல இருந்து வேறானவர் அல்ல பலராமர். இன்னொன்னு, அவர் வந்து பகவானுக்கு சேவை செய்யற பகவான். எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ அப்ப பலராமரும் கூட வருவார். ராமரா வந்தப்ப லக்ஷ்மணனா வந்தாரு, கிருஷ்ணரா வந்தப்ப பலராமரா வந்தாரு, சைதன்ய மகாபிரபு வந்தப்ப நித்யானந்த பிரபு வர்றாரு. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அந்த பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் ஒரே குறிக்கோள். பகவானை மகிழ்விக்கிறது தான் பலராமரின் ஒரே குறிக்கோள். அதனால கிருஷ்ணருடைய சேவையில நாம எப்படி ஈடுபடணும், எப்படி ஆத்மார்த்தமா கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படி அவரை சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக் கொடுக்கறதுக்காகவே அவர் இந்த பூமியில வர லக்ஷ்மணனாக, பலராமராக, நித்யானந்த பிரபுவாக யுகம் தோறும் பகவான் கூட அவதரிக்கிறார். அதனால இந்த ரெண்டு பேரும் அனுபவிப்பவரான புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர், ஆதியான பகவான் அந்தராகிய அனந்தராகிய அனந்தா ஆதிசேஷ் அனந்தராகிய பலராமர் முழு பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மற்றும் பொதுவான முன்னேற்றத்துக்காகவும் யது வம்சம் எனும் சமுத்திரத்தில் தங்கியிருந்தது. யது வம்சம் ஒரு பெரிய சமுத்திரம். கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவி. அந்த ஒரு மனைவிக்கு 10 குழந்தைங்க. அவங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி பார்த்தா யது குலமே ஒரு பெரிய சமுத்திரமா இருந்தது. அந்த சமுத்திரத்துல தங்கி இருக்கிறாங்க கிருஷ்ணரும் பலராமரும். மேலும் பகவானே கரங்களால் பாதுகாக்கப்படும் யது வம்சத்தினர் ஆன்மீக உலகெல்லாம் உலகில் செய்யும் செல்வம் போல் வாழ்வை, ஆன்மீக உலக செல்வம் போல வாழ்வை அனுபவிக்கின்றனர். ஆன்மீக உலகத்துல என்னெல்லாம் சிறப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ ஒரு பக்தருக்கு எதையுமே ஒரு பக்தருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த செல்வ திருமகளாகிய லக்ஷ்மியோடைய கணவன் மாதவன் மணவாளன், அவரை வந்து நண்பரா உறவினரா பெற்றுக்கொண்டால் ஒருத்தருக்கு என்ன குறை? அதான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான் படம். ஒரு குறையும் கிடையாது. எல்லா தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாதி பெய்து ஆண்டாள் பாசுரம். ஒரு குறையும் இல்லை. ஐஸ்வர்யம் கிருஷ்ண பகவான் கூட இருந்ததுனால துவாரகையில அனைத்து ஐஸ்வர்யங்களையும், ஆன்மீக லோகத்துல என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ பகவானுடைய ஆன்மீக லோகத்துல எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் இந்த பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க கிருஷ்ணர் கூட இருக்கிறதுனால. பாருங்க, வெறுமனே பகவான் கிருஷ்ணர் கூட இருந்தா எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த உலகத்துல வந்து 5க்கு 10க்கு நாயா பேய கஷ்டப்படு தேவையா நமக்கெல்லாம்? பகவான் கூட இருந்தா என்ன ஐஸ்வர்யம்? லக்ஷ்மி, ஆயிரக்காங்க லட்சுமி அவருக்கு சேவை பண்றாங்க அவருடைய ஆன்மீக லோகத்துல. எல்லாமே ஆனந்தம், அற்புதம் தான். இங்க ஐஸ்வர்ய தாமம் துவாரகா. அந்த துவாரகை தாமத்துல பகவானுடைய நண்பரும் உறவினமா இருந்து ஆன்மீக உலகத்தை போல எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க எதுக்கள். அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எத்பாத சுஷ்ருஷன முக்கிய கர்மனா சத்யாதயோ திரஷ்ட சகசிரயோஷிதः நிர்ஜித்ய சங்கே திரிசதாம் சதத் ஆசிஷோ
அரந்தி வஜ்ராயுத வல்லபோச்சிதா. சத்யபாமா முதலான துவாரகாபுரி ராணிகள் சேவைகளிலேயே மிக முக்கியமானதான பாத சேவையை பகவானுக்கு செய்து அவரை திருப்திப்படுத்தியதாலேயே தேவர்களை தோற்கடிக்கும்படி அவர்கள் பகவானை தூண்டினர். இவ்வாறாக வஜ்ராயுதங்களை ஆள்பவருடைய மனைவியின் தனிப்பட்ட உரிமைகளையும் ராணிகள் அனுபவித்தனர். பாத்தீங்களா? ஏறுமனே கிருஷ்ணாவுடைய ராணிகள் துவாரகையில இங்க குறிப்பா சத்யபாமா பத்தி சொல்றாங்க. சத்யபாமா அவங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான மனைவி. 8 மனைவியில ஒருத்தர். 16,100 மனைவிகள் 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி, பத்ரா, காலிந்தி, மித்ரவிந்தா, நக்னஜித், லக்ஷ்மணா. 8 பேர். இந்த 8 பேர்ல சத்யபாமா சத்யபாமா ஒரு முறை ஆசைப்பட்டாங்க பாரிஜாதம் மலர் வேணும். ஏன்னா ஒரு தடவை நாரத முனிவர் துவாரகை வந்த போது அவர் தேவலோகத்திலிருந்து வந்தார். தேவலோகத்திலிருந்து வந்த நாரதர் என்ன பண்ணிட்டாரு, போற வழியில ஒரு பாரிஜாத பூ எடுத்துட்டு வந்துட்டார். அதை கொண்டு துவாரகையில கொடுத்துட்டு போயிட்டார். யார்கிட்ட? ருக்மணி கிட்ட. ருக்மணி வச்சிருந்த துவாரகையில, ருக்மணி அரண்மனையில அவங்க தலையில வச்சிருந்த பாரிஜாத மலர் அந்த அரண்மனைகளில் எல்லா அரண்மனையும் மணக்குது. பக்கத்து வீட்டான சத்யபாமா வீடு வரைக்கும் மணக்குது. அப்போ கிருஷ்ணர் ஒரு நாள் விளையாட்ட சொல்றார், பாரு சத்யபாமா, ருக்மணி ஒரு பாரிஜாத பூ வச்சுட்டு இருக்கா, எவ்வளவு மனம் இது வரைக்கும் மணக்குதே. போச்சு, அவ்வளவுதான் சத்யபாமா. ஓ, நல்லா இருக்கு கதை. அவளுக்கு மட்டும் பாரிஜாதம் கிடைச்சது, எனக்கு இல்லையா? சரி விடு, அவ்வளவுதானே, சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு ஏற்படுத்தி தரேன். சரி, என்ன பண்ணாங்க? பௌமாசுர வதம், நரகாசுரனை வதம் செஞ்சுட்டு நரகாசுரன் என்ன பண்ணாரு, அதிதியோட குண்டலம் காதலியே கழட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் வருணோட கொடை, இதெல்லாம் தேவர்களுக்கு உண்டான பொருள் எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாரு. அவங்க விளையாடுற விளையாட்டு கிரவுண்டு மைதானம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் கிருஷ்ணர் பௌமாசுரனை வதம் பண்ணிட்டு சத்யபாமா கூட்டிட்டு தேவலோகத்துக்கு போறாரு. போனா இந்திரன் எல்லாம் பிரார்த்தனை பண்ணாரு, கிருஷ்ணா உங்க கருணையில தான் நரகாசுரனை கொன்னீங்க, நீங்க எல்லாம் எங்களை யாரு காப்பாத்துவா? எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா நான் கிளம்புறேன்னு. அப்புறம் தான் பார்த்த சத்யபாமாவோட ஞாபகம் சத்யபாமா நீ பாரிஜாத பூவன்னு கேட்டே, பூவண்ண செடியை எடுத்துக்கொண்டு தேவலோகத்துல இருக்கிறோம், உனக்கு ஒரு பூ என்ன, ஒரு செடி எடுத்துன்னு போய் நம்ம உன்னுடைய அந்த புறத்துல வச்சுக்கோன்னு. அப்ப சத்யபாமா ஒரு செடி எடுக்க போனா உடனே இந்திரன் வந்துட்டாரு, இது இங்க எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டோம், இது தேவலோகத்து மலர். இந்த மலரே கிருஷ்ணா, இது எங்களுடையது, இது தேவலோகத்தை சார்ந்து, இது எப்படி நீங்க பூலோகத்துக்கு கொண்டு போகலாம், நாங்க அனுமதிக்க மாட்டோம். பாத்தீங்களா, உடனே பொய்யகங்காரம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரார்த்தனை பண்ணாங்க, நரகாசுரனை கொல்லுங்க, எங்களை காப்பாத்துங்க. அடுத்தது அவங்களுடைய தேவை முடிஞ்ச உடனே அவ்வளவுதான். ஸோ நம்ம எல்லாம் எந்த மாதிரி, இந்த மாதிரி தேவர்கள் மாதிரி பக்தர்கள் தான். தேவைன்னா கிருஷ்ணாட்ட வருவோம், தேவைன்னா கிருஷ்ணராவது ராமராவது. நமக்கு தேவைன்னா போயிடுவோம், தேவையில்லாட்டி கிருஷ்ணர்லாம் மறந்துடுவோம். அப்புறம் பிரச்சனை வரும்போது கிருஷ்ணாட்ட ஓடுவோம். இது தூய பக்தருக்கான அழகு அல்ல. என்ன ஆயிடுச்சு, இந்திரன் தடுத்துட்டார். நீங்க சத்யபாமாட்ட சொல்றாரு, கிருஷ்ணாட்டையும் சொல்ல, இதை எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டோம், அதை மீறி நீங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா என்னோட யுத்தம் செய்யணும். அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த இந்திரனுடைய அகங்காரத்தை போக்கி தேவர்களாம் தோக்கடிச்சு உயிருக்கு ஆபத்துன்னு வந்தோடனே சரண்டர் ஆயிட்டாங்க. கிருஷ்ணா மன்னிச்சிருங்க, ஒரு செடி என்ன, ஒட்டுமொத்த பாரிஜாத செடிகள்லாம் எடுத்துட்டு போய்க்கிட்டாங்க, எல்லா மரத்தையும் எடுத்துட்டு போய் உங்க துவாரைகள் நட்டு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லைட்டாங்க. உடனே சத்யபாமா என்ன பண்ணாங்க, ஒரு செடி எடுத்துட்டு துவாரைகளை அவங்க அந்த புறத்துல நட்டு வச்சாங்க. மரம் வளர்ந்து பூவெல்லாம் போய் ருக்மிணியோட வீட்டுல விழுந்துருச்சு. அழகா விளையாட்டா சொல்லுவாங்க. சோ அவர்கள் பகவானை தூண்டினார்கள் தேவர்களே தோற்கடிக்கும்படி. இவ்வாறாக வஜ்ராயுதங்களை ஆள்பவருடைய வஜ்ராயுத ஆள்பவர் யாரு? இந்திரன். இந்திரனுடைய மனைவி சச்சி. சச்சி இந்திரன் சசி இந்திரனுடைய மனைவி. அந்த மாதிரி இவங்க துவாரகையில அவங்க எல்லாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு தேவ மங்கைகள், அப்சரா, ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தரா, இவங்கெல்லாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு ரொம்ப ஆனந்தமா ஆடம்பரமா ஐஸ்வர்யத்தோட வாழ்றாங்க. எப்படி? பகவானுடைய தாமரை திருப்பாதம், எத்பாத சுக்ஷய முக்கிய கர்மனா, எத்பாத சுக்ஷுஷன முக்கிய கர்மன, பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்ததுனாலேயே. யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாத சேவை செய்யறாங்களோ அவங்க இந்த 3 உலகத்தையும் ஆள்ற மாதிரி ஆனந்தமா வாழலாம்.
ஆனா அதான் பண்ண மாட்டேமே, அதான பிரச்சனையே. நான் எதுக்கு பகவானுக்கு சேவை பண்ணணும்னு கேட்பாங்க இல்லையா? கிருஷ்ணர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. சரி, அதனால யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்யறாங்களோ அவங்க தேவர்களே தோக்கடிக்கிற மாதிரி. இது அடுத்த ஸ்லோகம் அதான். அடுத்த ஸ்லோகம் என்னது பாருங்க, யதுக்கள் என்ன பண்ணிருக்காங்க. यत्पागुदण्डायुधयानु जीविनो यदुप्रवीराहि यगुदोपयामुहु அதிக்கிரமந்தி அங்கிரிபீர் ஆகுதாம் பலாத் சபாம் சுதர்மாம் சுரசத்மோசிதாம். யது வம்சத்தின் சிறந்த வீரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கரங்களால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் எந்த விஷயத்திலும் அவருக்கு அச்சமே இல்லை. எனவே மிகச்சிறந்த தேவர்களுக்கு சொந்தமான சுதர்மா எனப்படும் தேவலோக ராஜ சபையை அவரிடமிருந்து பறித்து அதை அவர்கள் அலட்சியமாக தங்களது பாதங்களில் மிதித்தனர். இல்ல, யாரொத்திரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைஞ்சிருக்காங்களோ, யாரு பகவானுடைய கரங்களால் பாதுகாக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு பயமே கிடையாது. பயம் துளி கூட கிடையாது. ஆனா நமக்கெல்லாம் பாருங்க, தினம் தினம் ஏதாவது பயம் வந்துடும். அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், என் பையன் வாழ்க்கை என்ன ஆகும், என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும், அந்த இன்கிரிமெண்ட் வந்துருமா, அந்த பென்ஷன் பணம் வந்துருமா, அவங்க என்ன ஆவாங்க, இவங்க என்ன ஆவாங்க, அந்த தொழில் என்ன ஆக போகுது, பிசினஸ் என்ன ஆக போகுது, என் மருமக என்ன ஆவா, என்னுடைய கல்யாணம், என் பையன் கல்யாணம் என்ன ஆக போகுது, பொண்ணுடைய வேலை என்ன ஆக போகுது, பையன் வெளிநாடு போவானா போக மாட்டானா, 1008 பயம். தினம் தினம் பயம்தான். இந்த உலகமே அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு. சமாசுதாய பத்வல பிளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதிர் வத்ச பரம் பதம் 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 யத் விபதம் நதேஷா. இந்த உலகத்துல ஒரு ஸ்டெப் வைக்கும்போது பயந்து பயந்து வைக்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. திடீர்னு ஏதோ ஒரு சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையா பொய்யான்னு தெரியாது. அடுத்து ஒரு லாக்டவுன்லாம் வரப்போகுது, அந்த வைரஸ் வரப்போகுது, இன்னும் HAV என்னென்னமோ சொல்றாங்க, எது உண்மையா பொய்யா ஒன்றும் தெரியாது. பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. ஆனா யாரொத்திரு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை சரணடைந்து பற்றி கொள்கிறார்களோ, பகவானுடைய முராரி சமாஸ்ருதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டு விட்டால் இந்த உலக துன்பம் எல்லாம் என்ன ஆயிரும், கன்று குட்டியோடைய காலடியில தேங்கின தண்ணி மாதிரி. இல்லாட்டி இந்த உலகத்துல இருக்கிற துன்பம் கஷ்டமெல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. கடல்ல போய் நான் ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேங்க, நீங்க கடல்ல நடுக்கடல்ல விடுங்க நான் நீந்தி வந்துருவேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்றாங்க, நான் ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நான் கூட சின்ன வயசுல பார்த்து இந்த குற்றாலீஸ்வரன் ஒரு பையன் ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த பையனை கொண்டு போய் நடுக்கடல்ல விட்டு, ஐயா நீங்க நீந்தி வாங்க, நீங்க தான் ஸ்விம்மிங்ல கோல்டு மெடல் வாங்கிட்டீங்களே, நீந்தி வாங்கன்னு நீந்தி வந்துருவாரா நடுக்கடல்ல? யாராலும் கடல்ல நீந்தி வர முடியாது. அந்த மாதிரிதான் இந்த பௌதீக உலகத்துல இருக்க துன்பங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எப்ப எந்த ரூபத்துல எப்படி வரும்னு தெரியாது. நம்ம கர்ம வினைகள், துன்பங்கள், பிரச்சனைகள்லாம் எப்ப எந்த ரூபத்துல வரப்போகுதுன்னு தெரியாது. சொல்லிட்டெல்லாம் வர திடீர்னு வந்துடும். அப்ப என்ன பண்றது? இதை கடக்க வேண்டுமானால் நாம் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் சரணாகதி. அப்படி யாரொருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சமுத்திரமான கஷ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ணு குட்டியோட காலடியில் தேங்கின தண்ணி மாதிரி. ஒரு குழந்தை கூட ஈஸியா கிராஸ், ஒரு சின்ன குழந்தை கூட ஈஸியா கிராஸ் பண்ணிடும். அதனால இந்த தேவையில்லாத பயம், தேவையில்லாத பயம் என்னது? ஐயோ எனக்கு எப்ப மரணம் வருமோ, இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பயந்துகிட்டே இருந்தா எனக்கு கொரோனா வந்துருமா கொரோனா வந்துருமா, அது பயத்திலேயே பாதி பேர் கொரோனா வந்துருச்சு. பயம், பயம் பயம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வியாதி. பயந்து 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 வாழ்றது. நான் எப்ப இறந்து போயிருவேன்னா, எனக்கு மரணம் வந்துருமா, எனக்கு திடீர் நோய் வந்துருமா. சோ பயம், வாழ்க்கையில என்ன நடக்க போகுது பயம். சோ பயம் எல்லாருக்குமே இருக்கு. இந்திரனுக்கு வர பயம், என் பதவி போயிடுமா. அரசியல்வாதிக்கு பயம், என் பதவி போயிடுமா. சினிமா நடிகைக்கு பயம், இந்த படம் ஓடுமா ஓடாதா. MLAக்கு பயம், அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா. எல்லாருக்கும் பயம். இந்த உலகமே பயத்துலதான் இருக்கு. எல்லாம் பயந்து பயந்து வாழ்றாங்க. ஆனா கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு பயமே கிடையாது. பரீட்சித் மகாராஜுக்கு பயமே இல்லை. இன்னைக்கு 7 நாள் இறக்க போறோம், ஏதாவது பயந்துகிட்டாரா? எங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? காட்டுக்கு தான் போனார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்னது? சர்ப்பத்தினால சாபம்.
அந்த தக்ஷகங்கிற பாம்பு கொத்தி இறந்து போவார். காட்டுலதான் அந்த பாம்புகளே அதிகமா இருக்கும். அவர் காட்டுக்கு போறாரு. கங்கை கரையில போ பயமே கிடையாது. அம்பரீஷ மகாராஜை நோக்கி ஒரு அசுரனை ஏவி விடுறார் துர்வாசர். அம்பரீஷர் பயந்து ஓடினார். அங்கே பகவான் கூட உதவிக்கு அழைக்கல. அம்பரீஷரை நோக்கி ஒரு அசுரனை ஏவி விட்டார் துர்வாசர். அம்பரீஷர் பயந்து ஓடல, ஒளியில, பகவானு கூட உதவி கூப்பிடல. கூப்பி கரங்களோடு பகவான் நினைச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். பயமே இல்லை. ஆனா அதே சமயம் துர்வாசர் சுதர்சனம் துரத்துது. அம்பரீஷரை நோக்கி அந்த அசுரனை ஏவன உடனே சுதர்சனம் அந்த அசுரனை கொன்னுட்டு சுதர்சன சக்கரம் துர்வாசரை துரத்துது. துர்வாசர் முதுகெல்லாம் எரியுது. அப்படியே பலாயிரம் கோடி சூரியன் சேர்ந்தா ஒரு சக்தி, பலாயிரம் கோடி சூரியன் சேர்ந்தா என்ன ஒரு சக்தியும் வெளிச்சம் உஷ்ணம் இருக்குமோ அது சுதர்சனம். இப்படி முதுகெல்லாம் எரிஞ்சு பஸ்வம் ஓடுறாரு துர்வாசர். மலை குகைக்குள்ள ஓடுறாரு, சமுத்திரத்துக்குள்ள ஓடுறாரு, ஆகாசத்துல எங்க போனாலும், சொர்க்கலோகம், பிரம்மலோகம், கைலாசம், எங்க போனாலும் சுதர்சனம் துரத்திக்கிட்டு தேவை இல்லை. ஓடுறாரு, ஒளியிறாரு, தப்பிக்கவே முடியும். பயம், மரண பயம். ஆனா அம்பரீஷருக்கு பயம் இல்ல, பரீட்சித்துக்கு பயம் இல்ல. பிரகலாத குழந்தை, 5 வயசு குழந்தை பிரகலாதர், துளி கூட பயம் இல்ல. சமுத்திரத்தை தூக்கி போட்டாங்க, மலையில இருந்து தூக்கி போட்டாங்க, யானை காலில் மிதிக்க வச்சாங்க, பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறாங்க, நெருப்புல தூக்கி, எங்க போட்டாலும் பயமே இல்லை. நாராயண நாராயண பரோ சர்வே ந குதக்ஷண பிபீயதே ஸ்வர்காபவர்க்க நரகேஷு அபிதுல்யத்த தர்ஷனா. ஒரு பக்தனை எங்க போட்டாலும் பயம் கிடையாது. அவரை சொர்க்கத்துல போட்டாலும் சரி, நரகத்துல போட்டாலும் சரி, பாதாளத்துல போட்டாலும், எங்க போட்டாலும் அவருக்கு பயமே இருக்காது. காரணம் என்னது? அவர் பகவானுடைய தாமரை பாதங்களை வலுவாக பற்றி கொண்டிருக்கிறார். யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை பாதங்களை வலுவாக பற்றி கொண்டிருக்கிறாரோ அவர்தான் பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா. நம்ம பிரபுபாதருக்கு என்ன பேர்? நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர், இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகாச்சாரியர் அபய சரணாரவிந்த அபயச்சரண். பகவானுடைய தாமரை பாதங்களை வலுவா பற்றிக்கொண்டு அவருக்கு பயமே கிடையாது. பயமே. 70 வயது பயந்துகிட்டாரா? ஐயோ, நான் அமெரிக்கா போவேனே, அதெல்லாம் எனக்கு தாங்குமா? அந்த குளிர் எல்லாம் எனக்கு தாங்குமா? மரணம் வந்துருமா? 2 முறை ஹார்ட் அட்டாக் வேற வந்துச்சு, என்னால பண்ண முடியுமா? ஒரு பயம் கிடையாது. குரு மேலே, கிருஷ்ணர் மேலே வலுவாத விசுவாசமான நம்பிக்கை, பிறளாத நம்பிக்கை, பயமே அறியாது. இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சாரியன்மார்கள், பகவானது தூய பக்தர்கள், அவனுக்கு பயமே கிடையாது. அந்த மாதிரி எதுக்களுக்கு பயமே இல்லை. காரணம், அவங்க எப்பவுமே பகவானுடைய கரங்களால பாதுகாக்கப்படுறாங்க. அதனால தேவர்களுக்கே சவால் விட்டு அந்த சுதர்மாக ராஜ்யசபையை பறிச்சு துவாரகையில கிருஷ்ணனுடைய அரசியல் சபை சுதர்மான்னு பேர். அத காலில் போட்டு மிதிச்சு நடக்கிறாங்க. அந்த இடத்துல என்னடா பெரிய சபை இது, எல்லாம் கிருஷ்ணனுடைய கால் தூசிக்கு சமம். எவ்வளவு துணிச்சல் இருக்கும், எதுக்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா தேவருடைய சபையை பறிச்சு அதை கிருஷ்ணனுடைய கால் தூசிக்கு சமம். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அது பகவான் கரங்களால் பாதுகாக்கப்பட்டதுனால அந்த தைரியமும் பயமே இல்லாத ஒண்ணு. அதனால நம்ம எதுக்கு பயப்பட வேண்டாம். பகவான் கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டால் போதும். ஐயா, நான் என்ன செய்யறது? எனக்கிட்ட இப்ப கிருஷ்ணன் நேர்ல இல்லையே, நான் எப்படி அவர் தாமரை திருப்பாத்து பற்றிக்கிறது? கிருஷ்ணர் என் முன்னாடி இருக்காரா இல்லையே, என்ன செய்ய? அதுதான் பகவானுடைய பிரதிநிதியான ஆன்மீக குரு ஆச்சாரியன். ஆச்சாரியனுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்வதும் பகவானது தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்வது வேற வேறையே இல்லை. குருவுடைய திருவடி, குருவின் திருவடி, குருவடி திருவடி சரணம். குருவுடைய திருவடி, பிரபுபாதருடைய திருவடியை யார் பற்றி கொள்றாங்களோ அவங்க பகவான்கிட்ட போட பெற்றாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஐயா, இப்ப கிருஷ்ணர் எங்க இருக்காரு? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த நாமம் ஒருத்தர் எல்லாருடைய பயத்தையும் போக்கிடும். பாகவதம் என்ன சொல்லுது? பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கார். அந்த பய தேவதை கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை கேட்டா பயந்து போடும். ஆபன்ன சம்சதி கோரான் எண்ணாம விபசோகினான் ததச்சத்தி விமுக்தியேதி எஃப் விபேதி ஸ்வயம் பயம். பய தேவதை எல்லாருக்கும் ஒரு தேவதை. ஏகாதசி ஒரு தேவதை, புண்ணிய தேவதை, பாவ தேவதை, அந்த மாதிரி பயத்துக்கு ஒரு தேவதை. அந்த பய தேவதை கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை கேட்டா பயந்து ஓடிடும். அதனால பகவானின் நாமம் சொல்ற பக்தனுக்கு பயமே தேவையில்லை, பயமே அவசியம் இல்லை. யாம் இருக்க பயமேன், கிருஷ்ணனுடைய நாமம் இருக்க பயமேன்.
இல்லையா? பகவான் என்ன சொல்றாரு? என் நாமம் இருக்க பயமேன். கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றவங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. யசாங்கை சூயமானாயா கிருஷ்ணே பரமபூருஷே பக்திலுத்பத்தே வம்ச சோக மோக பயாபக. வியாசதேவர் என்ன சொல்றாரு? யார் ஒருத்தரு பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறாங்களோ, பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பற்றி கேட்கிறாங்களோ, பாடுறாங்களோ, அவங்களுக்கு இந்த மூணு விஷயம் அவங்கள கிட்டே வராது. இந்த மூணு விஷயம், இந்த மூணு விஷயம் தான் உலகமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. உலகமே இதுலதான் மாட்டிக்கிட்டு திண்டாடிட்டு இருக்கிறாங்க, வெளியே வர முடியாது. என்னென்னது? சோகா, சோகம், அறியாம, பயம். நீங்க யார் பக்கத்து வீட்டுல பாருங்க, ஏதாவது பயத்துல இருப்பாங்க, இல்ல கவலையில இருப்பாங்க, இல்ல அறியாமையில இருப்பாங்க. பக்கத்து வீடு, எழுத்து வீடு, நண்பர்கள், உறவினர்கள், யார வேணாலும் பாருங்க, ஒண்ணு ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அது இல்ல, இது இல்ல, அதாச்சு இதாச்சு ஆச்சா போச்சா ஏதாவது புலம்புவாங்க. சோகம். இல்லாட்டி அறியாம, யாருன்னே தெரியாது, முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. அப்புறம் பயம், ஐயோ என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ, என்ன ஆக போதோ. இது கிருஷ்ண பக்தியில நம்ம வலுவா உறுதியா நின்னோம்னா, பகவான் நாமத்தை கவனம் உச்சரிக்கிறோம், பகவானுடைய கதைகளை பாகவதத்தை சிரத்தையோட கேட்கிறோம்னா, இந்த மூணு விஷயம் நம்ம விட்டு விலகி தூரம் போயிடும், கிட்டையே வராது. சோகம், ஒரு பக்தனுக்கு சோகமும் கிடையாது, அறியாமையும் கிடையாது, பயமும் கிடையாது. அதனால நமக்கு ஒரு அழகான வாய்ப்பு பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பாகவதம் படிக்கிறதுனால கிருஷ்ணனுடைய சங்கம் இருக்கு, பகவான் நாமத்தை ஜபிக்கிறதுனால அவருடைய பாதுகாப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய தாமரை திருவடிகள், ஆச்சாரியனுடைய தாமரை திருவடிகள் சரணடைகிறதுனால பகவானுடைய தாமரை திருப்பாதம் நமக்கு இருக்கு. அதனால ஒரு பயமோ கவலையோ எதுவுமே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும். அப்போ பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி